கடந்த 2 நாட்களா கேவிக்குப்பம் எம்எல்ஏவான தாவேக்காவை சேர்ந்த தென்றல் குமார் அவர்களுடைய வீடியோ படுவேகமா ஷேர் ஆயிட்டு இருக்குங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவரு செருப்பு அணியாம வந்திருக்காரு, அவரு கவர்மெண்ட் பஸ்ல தான் டிராவல் பண்றாருன்னு சொல்லி தந்தான தானான்னு சோக பாட்டை போட்டு அதை பலரும் ஷேர் பண்ணிட்டு வரத பார்க்க முடிஞ்சது. இதுக்கடுத்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியும் பின்னாடி ஒரு சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அதையும் வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன விஷயம்னு உள்ள போய் பார்த்தோம்னா அங்க நமக்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்தது. இவர்கிட்ட சொந்தமா கார் கூட கிடையாதுங்க, கவர்மெண்ட் பஸ்ல தான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிடுறாங்க. ஆனா சோசியல் மீடியால பார்க்கும்போது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இவரு தேர்தல போட்டி போடும்போது நல்லா பென்ஸ் கார்ல தான் இறங்கி வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாவில என்னென்ன பிம்பத்தை எல்லாம் கட்டமைச்சாங்களோ அதையெல்லாம் சல்லியா நொறுக்கிட்டு இருக்காங்க. எனவே இதனுடைய முழுமையான பின்னணியை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேவிக்குப்பம் தொகுதியுடைய எம்எல்ஏவான தாவேக்காவை சேர்ந்த தென்றல் குமார் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காருங்க. அதை அப்படியே படம் முடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அவரு செருப்பு இல்லாம நடந்து வரதையும் வீடியோ எடுத்து போட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. எந்த எம்எல்ஏமே கார் இல்லாம இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஆடம்பரத்தை காட்டுறதுக்காகவே கார்ல வருவாங்க. நீங்க எங்க கவர்மெண்ட் பஸ்ஸை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட சொந்தமா கார் இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் குடிசையை கோபுரமா மாத்தி காமிச்சிருக்காரு, நான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவன், இப்போ எங்க தொகுதியில இருந்து வரும்போது கூட கேப் தான் போட்டு வந்தேன், இப்ப போகும்போது கூட நான் கேப்ல தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேட்டி கொடுத்தாரு. அடுத்து நீங்க ஏங்க செருப்பு இல்லாம நடந்து வரீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மரியாதை சொல்லி கொடுத்துருக்காங்க, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செருப்பு இல்லாமே பிரச்சாரம் பண்ணேன். இப்ப ஏன் நான் செருப்பு இல்லாம வந்திருக்கேன்னா அந்த மக்களுக்கு நான் திரும்பவும் நன்றி சொல்ல போகணும், அந்த நன்றியை காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் செருப்பு இல்லாம வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. உங்க தொகுதிக்காக நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என் கௌரவத்தை இழந்தாவது என் தொகுதி மக்களுக்கு நல்லா செய்வேங்க, அதிகாரிகளாகட்டும் யாராகட்டும் கையில காலில் விழுந்தாவது நான் தொகுதிக்கு நல்லது பண்ணுவேன், இந்த திட்டத்துல கேவிக்குப்பம் அப்படிங்கிற பகுதி சேர்த்தனா மட்டும்தான் நான் அவங்களுடைய காலில இருந்தே கையை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏப்பா உங்க கட்சி தலைவர் தானே இப்ப சிஎம்மா இருக்காரு, அதுக்கே நீங்க கையில காலெல்லாம் உழுகணும், நீங்க சொன்னா உங்க தலைவர் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இருந்துச்சு. அதே சமயம் என்னுடைய கௌரவத்தை வித்தாவது நான் என் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றாரு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய ஆட்சி நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் பலரும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். சொந்தமா காரே இல்ல, மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்காக தான் நான் செருப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை மறுக்கிற வகையில சோசியல் மீடியால பலரும் என்ன பண்றாங்கன்னா, இவரு பிரச்சாரத்தப்போ எந்தெந்த கார்ல வந்து போனாரு, என்னென்ன மாதிரியான கெத்து வீடியோக்கள் எல்லாம் போட்டாரு, அதுல என்னென்ன செருப்பு எல்லாம் பயன்படுத்தாருன்னு சொல்லி அந்த பிரச்சாரத்துல பங்கெடுத்து இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும்போதுங்க நல்ல விலை உயர்ந்த சொகுசு கார்ல தான் வந்து இறங்கி போயிட்டு இருக்காரு, நல்ல விலை மதிப்புள்ள செருப்பை தான் வாங்கி போட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இப்ப வந்து எலுமியின் சிகரம் அப்படிங்கிற பட்டம் வாங்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இப்போ சோசியல் மீடியால கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம, ஓ உங்களுக்கு சொந்தமா கார் இல்லையா, இருங்க நான் அபிடேவிட் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா அங்க கார் மட்டும் தான் கிடையாது, ஆனா காரை தவிர மத்த எல்லாமே அவங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க. அதைத்தான் இப்போ எல்லாம் வெளியே எடுத்து போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நானும் ஃபர்ஸ்ட் உண்மைன்னு கூட நம்பிட்டேன், ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் அவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி பலரும் அதிர்ச்சியா வீடியோ போட்டு இருக்காங்க. எனவே அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுல அவர் என்ன குறிப்பிட்டு இருக்காருன்னா 2025-2026 நிதியாண்டுல தனக்கு வருமானமா 8,31,130 ரூபாய் வருமானம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. கையிருப்பு தொகையை இப்போ 9 லட்சமும் மனைவி கிட்ட 8 லட்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. 2016லயே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பு இருக்கிற ராயல் என்ஃபீல்ட வாங்கியிருக்கிறாரு. மேலும் இவருடைய தொழில் பத்தி பாத்தீங்கன்னா பிடி ட்ரேடர்ஸ் ப்ராப் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. மேலும் லக்ஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனில இவரு பார்ட்னராகவும் இருக்கிறாருங்க. இவர் மொத்தம் 5 வங்கி கணக்கு வச்சிருக்காரு. ஒரு வங்கி கணக்குல மட்டும் பாத்தீங்கன்னா 26,90,000 இருக்கிறதா கணக்கு காட்டிருக்காரு. மீதி இருக்கிற 5 வங்கிகள்ல 4,000, 6,500, 3,500, 13 ரூபாய் அப்படின்னு சொல்லி சில தொகைகள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தேர்தல் செலவினங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வங்கி கணக்குல இப்போ 15,000 இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா 27 லட்சம் ரூபாய் இருக்குதுங்க. மேலும் கையிருப்பு தங்கத்தை பத்தி பார்க்கும்போது இவர்கிட்ட 13 சவரன் தங்கமும் அவருடைய மனைவி கிட்ட 126 சவரன் நகையும் இருக்குது. அவருடைய மனைவி கிட்டயே 10 கிலோ மதிப்புள்ள வெள்ளி இருக்குது, அதனுடைய மதிப்பு 25 லட்சம் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே வங்கி கையிருப்பு, தங்க நகை, பைக்கு இதெல்லாம் சேர்த்து அசையும் சொத்துக்கலாம் இவர்கிட்ட மொத்தம் 51,19,609 ரூபாய் இருக்கிறதா இவரே தன்னுடைய அபிடேவிட்ல குறிப்பிட்டிருக்காரு. இதை தாண்டி அவருடைய மனைவியோட சொத்து பட்டியலை பத்தி பார்க்கும்போது அவர்கிட்ட 1,59,03,800 மதிப்பு இருக்கிற அசையும் சொத்துக்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆக அசையும் சொத்தா பார்க்கும்போது இவர்கிட்ட 2,10,00,000 ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் இருக்கிறதா பார்க்க முடியுது. இவரு தான்கிட்ட கார் இல்ல, நான் எளிமையின் சிகரம், நான் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி கதை அடிச்சு வரதெல்லாம் நியாயமா
முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. பலரும் தன்னுடைய வீடியோவில் இவருடைய அஃபிடவிட்டை நான் ChatGPT போட்டு பார்த்தேன், என்னங்க இந்த மனுஷன் இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. சரி, இதை தாண்டி பார்க்கும்போது இவரு பேங்க்ல வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா? 42,25,000. சாதாரணமா நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் கேட்டாரு அவ்வளவு லயபிலிட்டி கேட்கறாங்க, உங்களுக்கு ஷூரிட்டி இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏழையின் மகனுக்கு எப்படி 42 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன்வைக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிற நிலத்தை பத்தி பார்க்கும்போது 25 சென்ட் நிலம் இருக்குது, 2250 ஸ்கொயர் ஃபீட்லயும் 900 ஸ்கொயர் ஃபீட்லயும் அப்படின்னு சொல்லி 2 வீடுகள் இருக்குது. இதனுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 65,50,000 ரூபாய். எனவே இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 65,50,000 மதிப்பு இருக்கிற அசையா சொத்துக்கள் இவர்கிட்ட இருக்கிறதா அவருடைய அஃபிடவிட்ல குறிப்பிட்டிருக்காரு. ஆக அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் சேர்த்து இவர்கிட்ட மொத்தம் கிட்டத்தட்ட 2.25 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. இவர் நினைச்சா அதுல இருந்து சிறு பங்கை ஒதுக்கி எத்த வேணாலும் காரை வாங்கலாம், ஆனா என் தொகுதியிலிருந்தே வரதுக்கு நான் கேப் போட்டு தாங்க வரேன் அப்படின்னு சொல்லி பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காரு. எனவே இந்த மாதிரி போலியான கட்டமைப்பெல்லாம் நம்பாதீங்க, இவருடைய சொத்து மதிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி ஏழ்மை வேஷம் கட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. எனவே தாவேக்கை எப்ப அதிக இடம் பிடிச்சதோ அப்பவே ஏழைகள் அதிகமா வெற்றி பெற்றுக்கிறாங்க, எளிய மனிதர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா அதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற வகையில தான் இப்ப வரக்கூடிய செய்திகள் இருக்குது. பொது தொகுதியில தாவேக்கா சார்பில் எந்த தலித் வேட்பாளர்களும் ஜெயிக்கல, தாவேக்கா சார்பில் நிறுத்தவே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஆதாரப்பூர்வமாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே போல ஏழைகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பல கோடி ரூபாய் பின்னணி கொண்டவர்கள் தான் முக்கால்வாசி பேர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரிதான் ராயபுரத்துல வெற்றி பெற்ற விஜய் தாமு, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண ஆட்டோ ஓட்டுநரை எம்எல்ஏ காட்டியிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி பயிரை விட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு சொந்தமா கார் இருக்குதே தவிர சொந்தமா ஆட்டோவே இல்லையா. 20 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற இன்னோவா கிறிஸ்டா காரை சொந்தமா வச்சிருக்காரு. அவருடைய விவரத்தையும் தோண்டி போட்டு எடுத்திருக்காங்க. மேலும் 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு மதிப்பு இருக்கிற 2 பைக்குகளை வச்சிருக்கிறாரு. எனவே ஆட்டோ ஓட்டுநரை வெற்றி பெற வைத்தார் விஜய் அப்படிங்கிற பிம்பமும் உடஞ்சு போச்சு. இப்போ கேவி குப்பம் எம்எல்ஏ இவ்வளவு சொத்துக்களை வச்சுக்கிட்டு தாங்கிட்ட கார் இல்ல அப்படிங்கிற ஒரே விஷயத்த ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி பேசி வச்சிருக்காரு. ஆக மொத்தம் எப்பாடுபட்டாவது இந்த பிம்பத்தை நாங்க கட்டமைப்புமே தவிர நேர்மையா எதையும் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற வகையில தான் தாவேக்காவினர் செயல்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பொய்களும் அரசு சார்ந்து பரப்பக்கூடிய பொய்களும் ஏராளமா இருக்குதுங்க. எனவே தென்றல் குமார் ஆகட்டும் இல்ல விஜய் தாமு ஆகட்டும் இப்படி போலி பிம்பத்தை கட்டமைச்சா மக்களே இவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறதான் இப்போ இவர்களை எதிர்த்து வரக்கூடிய இன்ஸ்டாகிராம் வீடியோக்களும் நமக்கு உணர்த்துதுங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா உங்களை சுலபமா விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோக்களும் ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்குது. எனவே பொறுப்பு உணர்ந்து இவங்க செயல்படுவாங்களா இல்ல திரும்ப திரும்ப இந்த மாதிரி போலி பிம்பத்தை தான் கட்டமைப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம்.